கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் ஈஸ்டர் நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை தான் இன்றைக்கு நாம் தியானிக்கிறோம். யோவான் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் மரியாளிடம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன். என்னிடத்தில் விசுவாசம் வைக்கிறவன் மரித்தால் அவன் உயிரோடு இருப்பான் என்று சொல்லப்படுகிறது. இந்த உயிர்த்தெழுதலுக்கு ஒரு ஒழுங்குமுறை காணப்பட்டது. கிறிஸ்து பூமிக்கு வந்தார், மனுஷன குமாரனாக இருந்தார். அவர் ஊழியம் செய்து சிலுவையில் நமக்காக பாடுகள் பட்டு மரித்து அவர் உயிர்த்தெழும்பி சென்றார். அதுவரை ஒரு ஒழுங்கு காணப்பட்டது. உயிர்த்தெழுந்த கிறிஸ்து எப்படி ஒரு ஒழுங்கு முறை கடைபிடித்தாரோ அதே போலதான் அவர் மறுபடியும் வருவார். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளும் அவரோடு கூட எழுப்பப்படுவோம் என்று கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் வல்லமே நான் இதை நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். இதை கேட்கிற நீங்களும் விசுவாசிக்க வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, கிறிஸ்து உயிரோடு எழும்பினது மட்டுமில்லாமல் நீங்கள் பழைய ஏற்பாட்டில் உபாகமத்திலும் யோசுவாவிலும் நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், அங்கே பழைய ஏற்பாட்டில் உபாகம 21ஆம் அதிகாரத்தில் அங்கே கொலை செய்யப்பட்டவர்கள், மரண தண்டைக்கு பாத்திரமானவர்கள் கொலை செய்யப்படும் பொழுது மரத்தில் தூக்கிடப்பட்டவர்கள் சாயங்காலம் ஆவதற்கு முன்பதாக அவர்கள் என்ன செய்வார்கள்? கல்லறைகள் வைத்து விடுவார்கள். அப்படி கல்லறைகள் வைத்தவர்கள் இதுவரைக்கும் அவர்கள் உயிர்த்தெழும்பப்படவில்லை. யோசுவாவிலும் நீங்கள் 10ஆம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் என்று சொன்னார், அங்கே தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களோடு என் தேவனாகிய கர்த்தர் யோசுவாவை சொல்கிறார், இவர்களுக்காக நீ போய் யுத்தம் பண்ணு என்று சொல்லி அங்கே 5 ராஜாக்களோடு அவர்கள் யுத்தம் பண்ண செல்லும்போது அந்த 5 ராஜாக்களும் தங்களுடைய ஜனங்களை விட்டு அவர்கள் ஓடி போய் ஒரு கெபியில் ஒழிந்து கொள்கிறார்கள். யோசுவா இஸ்ரவேலர்களோடு சேர்ந்து அந்த ஜனங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்து அவன் ஜெயம் எடுக்கிறார். ஜெயம் எடுத்து வந்து இந்த ராஜாக்கள் ஜனங்களை ரட்சிக்கவில்லை, ஜனங்களை பாதுகாக்க வேண்டியவர்கள், ஜனங்களுக்காக நிற்க வேண்டிய இந்த ராஜாக்கள் 5 பேரும் கெபியில் ஒழிந்து கொண்டார்கள். அங்கே யோசுவா என்ன செய்கிறார் தெரியுமா? இஸ்ரவேலர்களிடத்தில் அவர்கள் 5 பேர்களை கொண்டு வர சொல்லி அந்த 5 பேருடைய கழுத்திலும் இஸ்ரவேலர்களுடைய கால்களை வைத்து மிதிக்கிறார்கள். நான் இதற்கு முந்தின வீடியோவில் பேசியிருப்பேன். ரோமர்களும் யூதர்களும் சிலுவை மரணத்தை ரொம்ப இழிவாக நினைப்பார்கள். அப்படி ஒரு மரணம் யாருக்குமே வேண்டாம் என்று இருப்பார்கள். இந்த யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் அவர்கள் கழுத்தில் வைத்து கால்களை வைத்து கழுத்தில் அவர்களை நெரித்தது மட்டுமில்லாமல் அவர்கள் கொல்லப்படுகிறார்கள். வெட்டி கொல்லப்படு வெட்டு காயங்களோடு அவர்கள் சரீரத்தில் அவர்கள் வலி வேதனைகளை கொடுத்து கடைசியில் அவர்கள் மரத்தில் தூக்கிடுகிறார்கள். எனக்கு அருமையானவர்களே, மரத்தில் தூக்கியிட்டவர்களையும் இந்த யோசுவாவிலும் சொல்லப்படுகிறது. சாயங்காலம் சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பதாக அவர்களை மரத்திலிருந்து இறக்கி அவர்கள் கல்லறையில் அவர்களுக்காக வெட்டப்பட்ட அந்த கெபிகள் என்ன செய்வன வைக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த யோசுவா 10ஆம் அதிகாரத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறது, அப்படி அந்த கெபியில் வைத்தவர்கள் இந்நாள் வரைக்கும் அந்த கெபி அங்கே காணப்படுகிறது. அவர்கள் உயிர் தெழும்பப்படவில்லை. எனக்கு அருமையானவர்களே, இதுதான் வித்தியாசம். மனுஷர்கள் அன்றைக்கும் பழைய ஏற்பாட்டில் பாவம் செய்தவர்களுக்கு தண்டனை கொடுத்து சிலுவையில் தூக்கில் இடப்பட்டு அவர்கள் கல்லறையில் அடக்கப்படப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் யாரும் உயிர் தெழும்பவில்லை. இங்கே அதை தான் இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் சொல்றார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கிறிஸ்து, எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதை நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும். அந்த கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படி நம்முடைய பாவங்களுக்கு தக்க தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில் மரித்தவர். அவர் உயிர்த்தெழுந்தது போல பாவிகள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டார்கள். அவர்கள் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர்களுக்கும் ஒரு மனு ஜென்மம் என்று சொல்லலாம், புதிய வாழ்வு என்று சொல்லலாம், ஏற்றுக்கொண்டவர்கள் அத்தனையும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் கிறிஸ்துவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் ரட்சிக்கப்பட்டு இனி இந்த சாட்சிகளை கேட்கிறவர்களும் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, 3வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்ல விரும்புகிறேன். சிலுவையில் இயேசு கிறிஸ்து கடைசியிலும் கூட அவர் ஊழியம் செய்தார். அவர் அந்த 7 வார்த்தையோடு நிறுத்தவில்லை. சிலுவையில் கடைசி நேரத்திலும் கூட அவர் ஊழியம் செய்தார். அவர் எதற்காக வந்தார் பூமிக்கு? அந்த 3.5 ஆண்டு காலம் அற்புதங்களையும் அடையாளங்களை செய்தார். அநேகரை உயிரோடு எழுப்பினார் இல்லையா? அநேக அற்புதங்கள் செய்தார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் தலையில் முள்கிடம் சுடப்பட்டு 3 ஆணிகள் அடிக்கப்பட்டு 39 தசையடிகள் அடித்தார்கள். அந்த தசையடி அந்த வாரில் அந்த சவுக்கில் பார்த்தீர்கள் என்றால் 10 நூல்கள் தொங்கப்பட்டு அதில் 10 கற்கள் கட்டி தொங்க விடப்பட்டிருக்கும். அந்த வாரினால் தான் இயேசு கிறிஸ்து அவர்கள் அடித்தார்கள். எப்படி அடிபட்டிருக்கும் யோசித்து பாருங்களேன். இந்த ஏசாயில் சொல்லப்பட்டது போல அவருடைய முதுகை அவர் காட்டினார், அது உழுகிறவனுக்கு நிலத்தை போல் காணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி காயங்கள் பட்ட, அப்படி அவருக்கு
கொடுமைப்படுத்தி அவருடைய சரீரம் முழுவதும் அந்த ரத்தமெல்லாம் சிந்தின பொழுதிலும் கடைசி நேரத்தில் அவர் ஜீவனை விட்டேன் என்று சொல்லும் பொழுது அங்கே யார் பிலாத்துவினுடைய காலத்தில் ஒரு போர் சேவகனுக்கு அனுப்பப்பட்டான். அவர் இப்படி மரத்தில் தூக்கிலிடப்படுபவர்கள் எல்லாரையும் என்ன செய்வார்கள், அவர்கள் வந்து கடைசி நேரத்தில் கால்கள் எலும்புகள் வெட்டி அவர் மரித்திருக்கிறார்னு செக் பண்ணுவார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து சிலுவையில் இப்படித்தானே நடந்தது. சிலுவையில் இரு பக்கம் 2 கல்லர்களுக்கு தொங்கப்பட்டார்கள். அந்த கல்வர்களுடைய கால்களை வெட்டும் பொழுது அவர்கள் ஜீவனை விடுகிறார். இங்கே இயேசு தாமாவே ஜீவனை விட்டார். அவர் யாருக்காகவும் ஜீவனை விடல, இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தின்படி ஜீவனை விட்டார். இந்த ரோம போர் சேவகன் என்ன செய்கிறார் பாருங்க. யோவான் 19ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். யோவான் 19:34 பாருங்கள், ஒரு பெரிய சாட்சி இது. ஆகிலும் போர்ச்சேவர்கள் ஒருவன் ஈட்டியினாலே அவருடைய விலாவில் குத்தினான். உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது. மரித்து போன ஒரு சரீரத்திலிருந்து அப்படி ரத்தமும் தண்ணீருக்கு வர வாய்ப்பே இல்லை. அதை கண்டவன் கடைசியாக என்ன செய்கிறான், சாட்சி கொடுக்கிறான் பாருங்க. அவனுடைய சாட்சி மெய்யான சாட்சியை காணப்படுகிறது. இந்த போர்ச்சேகனுடைய பேரு நான் உங்களுக்கு சொல்கிறேன். 37வது வசனம், தாங்கள் குத்தினவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேத வாக்கியம் நிறைவேறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த குத்தினவனுடைய பேர் லோகினாஸ் என்று சொல்லப்படுகிறது. வேதத்தில் அவனுடைய பெயர்கள் சொல்லப்படவில்லை. இவர் லோகினாஸ் என்ற ஒரு போர்ச்சேகவர். அவர் இயேசு கிறிஸ்துவின் விழாவில் குத்தினபோது அந்த கடைசியில் வந்த அந்த இரத்தமும் தண்ணீரும் அவன் கண்களில் பாய்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, அவனுடைய கண் பார்வை குறைவுள்ளவனாய் காணப்பட்டான் என்று சொல்லி தெளிவாக வரலாற்றில் காணப்படுகிறது. இன்றைக்கு அவன் இயேசு கிறிஸ்துவின் விழாவில் குத்தின பொழுது அந்த கண் தண்ணீரும் அந்த வெள்ளமும் அவனுடைய இயேசு கிறிஸ்து ரத்தமும் தண்ணீரும் அவனுடைய கண்களில் பாய்ந்தவுடனே, அவன் கண்களில் பட்டவுடனே அவன் கண் பார்வை அடைகிறான். அந்த கண் பார்வை அடைந்தவன் இவர் மெய்யாகவே தேவகுமாரன் தான் என்று சொல்லி சாட்சி கொள்கிறார். இது எவ்வளோ பெரிய சாட்சிங்க. பழைய ஏற்பாட்டில் சிலுவையில் தூக்கிடப்பட்டவர்கள், அடக்கம் பண்ணப்பட்டவர்கள், அவருடைய சரீரத்திலும் வெட்டு காயங்கள் பட்டது, அவருடைய ரத்தங்கள் பட்டு யாரும் எத்தனை பேருமே அந்த ரத்தம் பட்டிருக்கும் இல்லையா, அவர்கள் யாரும் ஜீவனுடைய சாட்சியை நிற்கவில்லை. அவர்கள் மனிதர்கள். இவர் தேவகுமாரன், நம் உலகத்தை முழுவதும் ரட்சிக்க வந்த இயேசு கிறிஸ்து. அவருடைய ரத்தம் கண்களில் பட்டவுடனே அவன் சாட்சி கொடுத்து இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் செய்து ரோம ஆட்சியை விட்டு வெளியே வந்து, அவன் போர்ச்சேவகனாயிருந்ததை விட்டு வெளியே வந்து இயேசு கிறிஸ்துக்காக ஊழியம் செய்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுத்தான். எல்லா ஜனங்களையும் ரட்சிப்புகள் நடத்தினார். கடைசியில் அவர் இரத்த சாட்சியை மரித்தான் என்று சொல்லி தெளிவாக அவனை குறித்து வரலாற்றை காணப்படுது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, அப்படி அவன் எப்படி சாட்சி கொடுத்திருப்பான் யோசித்து பாருங்களேன். கிறிஸ்து மரித்தார், 3வது நாள் ஒரு உயிரோடு எழுந்ததையும் அவன் கண்டிருக்கிறான். அதை எல்லாம் அவன் பார்த்துதான் மகதலேனா மார்த்தாள் போய் பார்த்து விட்டு வந்து சொன்னாலே அநேக சகோதரர்களிடத்தில், சீஷர்களிடத்தில், அதில் இவரும் இருந்திருப்பார். ஏனென்று இவன் கண் பார்வை உடனே கிடைத்து விட்டது. அந்த நிமிஷமே அவன் ரட்சிக்கப்பட்டு விட்டார். சிலுவையில் இயேசு கிறிஸ்து செய்த இந்த ஊழியம் கடைசி நேரத்திலும் கூட நம்மை சுகப்படுத்துகிறார், குணப்படுத்தி தான் போவார். கண்களில் பார்வையை கொடுத்துக்கிறார். 2 குருடர்கள் ஒருமனப்பட்ட இயேசுவினிடத்தில் வந்து, தாவீதின் குமாரன் எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவர்கள் கேட்டபோது இயேசு அவர்கள் கண் பார்வை கொடுத்தார். அதே அற்புத ஊழியத்தை கடைசி நேரத்தில் சிலுவையில் செய்தார். என் அருமையானவர்களே, எனக்கு இந்த வாசனங்களை வாசிக்கும் போதும், இந்த போர்ச்சேவனுடைய கதையை வாசிக்கும் போதும் நான் மிகவும் உடைக்கப்பட்டேன். எனக்கும் இதே போல இயேசு கிறிஸ்து என்னுடைய கண்களிலும் பார்வை குறைவாய் காணப்பட்டது. ரொமாட்டட் ஆர்த்தரைட்டிஸ்ங்கிற வியாதி வந்து என் கண் பார்வை குறைந்து நான் கேரளாவில் ஆதித்யாங்கிற ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக்கப்பட்டிருந்தேன். என்னுடைய கண்களில் பார்வை குறைந்து கொண்டே இருந்தது. என்னுடைய கண்களில் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருந்தது. அப்பொழுது என்னுடைய கண்களில் மாற்றி 10 நிமிடத்துக்கு ஒரு முறை மருந்து ஊற்றிக்கொண்டே இருப்பார்கள். பலனே கிடைக்கவில்லை. கடைசி அருமைநாதர் இயேசு கிறிஸ்து ஒரு தூதனை போல் ஒரு சகோதரி அனுப்பி, நீ வேதத்தை எடுத்து வாசிக்காவிட்டால் நீ இந்த வியாதியினால் 10 வருஷம் 15 வருடமானாலும் இப்படியே இருப்பேன்னு சொல்லிட்டு போனார்கள். அன்றைக்கு வேதத்தை எடுத்து வாசித்த அருமையானவர்களே, இந்த போர்ச்சேவகனுடைய கதையை வாசிக்கும் போது கேட்கும் போதும் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கும். நிச்சயமாக உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இன்றைக்கு நம்ம மத்தியில் வாழ்கிறார். அவர் அற்புதங்களை அதிசயங்கள் செய்கிற மனிதன் அல்லங்க, அவர் தேவகுமாரன். அவர் தேவகுமாரான இயேசு கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் தான் இன்றைக்கு ஈஸ்டர் என்று சொல்லி நாம் கொண்டாடுகிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த ஒரு ஈஸ்டரோட விட்டுவிடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த போர்ச்சேவகனை போல உங்களுடைய கண்களின் பார்வையை வேண்டும். இவரை குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது உங்களுக்கு அற்புதம் அடையாளங்கள் நடக்க வேண்டும். இந்த ஈஸ்டரை போல எல்லா நாளும் உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய வேதத்தை அதிகமாக வாசிங்கள். அவர் உங்களை ரட்சிக்கிறார். பாவிகளை ரட்சிக்க தான் இயேசு கிறிஸ்து வந்தார். நீங்கள் மறுபடியும் பாவி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து என்னை ரட்சித்தார், என் மீட்டார். அவருடைய ரத்தம் என் பாவங்களை மன்னித்தது. அவருடைய தழும்புகளால் 1 பேதுரு 2:24 அவருடைய தழும்புகளால் குணமான
சுகமானேன் என்று சொல்லி அதற்காக வந்து கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தெழுந்தார். பரலோகத்தில் இப்பொழுதும் இதற்காக பரிந்து பேசிக்கொண்டு சொல்லுவீர்களா? பழைய ஏற்பாட்டில் சிலுவையில் அறையப்பட்டு மரத்தில் தூக்கிடப்பட்டு அடக்கம் பண்ணப்பட்ட மனிதன் அல்ல இவர். இவர் தேவகுமாரன். மனுஷகுமார பூமிக்கு வந்து தேவகுமாரனாக மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் சென்றார். அவர் மறுபடியும் வரப்போகிறார். அன்றைக்கு யோசுவாவின் காலத்தில் கால்களை கொண்டு அவர்களுடைய கழுத்தில் வைக்க சொன்னார்கள். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவருடைய கால்களால் சத்துருவையும் சாத்தானையும் ஜெயித்து நமக்காக ஜெயம் எடுத்து அவர் பரலோகத்தை செல்கிறார். நீங்கள் ஊழியம் செய்வதற்காக, கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து குறித்து சொல்வதற்காக இப்படிப்பட்ட இயேசுவை கொண்ட ஜனங்கள் பாக்கியவான்கள். சூரியன் உதிக்கிற திசையே மறைகிற திசை வரையிலும் அவருடைய நாமத்தை தவிர வேறு நாமங்கள் இல்லை என்று நீங்கள் இந்த உயிர்த்தெழுந்தல் வல்லமையுள்ள நாளை நீங்கள் கொண்டாடும் பொழுது நீங்கள் இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த போர்ச்சேவன் கடந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நடக்கட்டும். கர்த்தர் இந்த ஈஸ்டர் தினத்தில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்கள். அவர் மறுபடியும் வரப்போகிறார். உங்களை அவரோடு கூட அவர் எழுப்பி கொண்டு செல்வார். கர்த்தர் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. ஆமேன், ஆமேன், ஆமேன்.